ஆண்டவரோட ரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த ஒருக்கமும் இரக்கமுள்ளவராயிருக்கிறாரே. யோபுடைய பொறுமை குறித்து கண்டிப்பாக வேதத்தை வாசித்தவர்கள் கேள்விப்பட்டவர்கள் அறிந்திருக்கத்தான் கூடும். எவ்வளவோ பொறுமையாய் காத்திருக்கிறார். எவ்வளவு வாழ்க்கையில் போராட்டங்கள், ஒரே நாளில எல்லாவற்றையும் இழக்கிறார். 10 பிள்ளைகளும் மரித்து விடுகிறார்கள். சரீரம் முழுவதும் வியாதி, பெரிய அந்தஸ்து, எல்லா உயர்வு, ஆஸ்திகள் எல்லாவற்றையும் இழந்து தெருவின் ஒரு ஓரத்திலே உட்கார்ந்து சரீரமெல்லாம் பற்களால் நிறைந்து ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருக்கிற நிலைமைக்கு பரிதாபமாய்ப்பட்டு, ஆனாலும் பொறுமையாய் தேவனை தூசிக்காமல், ஏன் என்று சொல்லி கேள்வி கேட்காமல் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இன்று நாம் நம்முடைய பொறுமையை யோசித்து பாருங்க. நமக்கு பொறுமை என்பதே இன்னைக்கு பார்க்க முடியவில்லை. உலகத்துல எந்த பகுதியிலுமே அதை பார்க்க முடியவில்லை, எதிலுமே பார்க்க முடியவில்லை. அதுதான் வேதனையான ஒன்று. ஆனால் முடிவை குறித்து ஆண்டவர் பார்க்க சொல்லுகிறார். நாம் இன்று கடந்து போகிற பாதை, இன்று கடந்து சந்திக்கிற பிரச்சனைகள், சரீர பலவீனங்கள் எல்லாம் இன்றோடு ஒருவேளை இவ்வளவுதான் வாழ்க்கை முடிவுக்கு வந்து விடாதீர்கள். முடிவு நாளை தினம் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற அவர் வல்லவர். எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக ஏற்படுத்தி கொடுப்பார். யோபுடைய வாழ்க்கை என்ன நடந்தது? நாட்கள் வந்தது, தேவன் எல்லாவற்றையும் மாற்றினார். எப்படி இரண்டத்தனையா இழந்து போனதை திரும்ப பெற்றுக் கொடுத்தார். யோசித்து பாருங்கள், எவ்வளவு பெரிய பாக்கியம். அதைதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பொறுமையோடு இருங்கள், முடிவு மகிமையாக நன்மையாக இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆண்டவர் அதனால்தான் இந்த நாட்களில் பொறுமையாக இருக்க சொல்லுகிறார். எமி கார்மிக்கலமாய் குறித்து அநேகர் கேள்விப்பட்டிருப்பீர்கள். டோனாவர் என்று சொன்னாலே அந்த அம்மாவுடைய பெயர் தான் வரும். அயர்லாந்து தேசத்திலே பிறக்கிறார். பிறந்த குழந்தை வளர்ந்து வருகிறது. கண்ணாடி அவரால் பார்க்கும்போது கண் கருவிழி கருப்பாகவே இருக்கிறது. ஏனென்றால் அயர்லாந்து மற்ற தேசங்களில் உள்ளவங்களுக்கு எல்லாம் ப்ளூ கலராக இருக்கும். தன்னுடைய தாயின் கண்ணை பார்க்கிற ப்ளூவா அழகா இருக்குது, எனக்கு கருப்பா இருக்குன்னு சொல்லி அழுகிறாள். அடுத்து போய் ஆண்டவரிடம் போய் ஜெபிக்கிறாள். அடுத்து போய் கண்ணாடியை பார்க்கும் பொழுது அதே கருப்பாகத்தான் இருக்கிறது, மாறவே இல்லை. பல நாட்கள் ஜெபித்து பார்க்கிறார், மாற்றம் இல்லை. தாய்க்கு சொல்லிவிட்டார்கள், ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்கிறாருமா, நீ அதை குறிச்சு கவலைப்படாத, ஆண்டவர் கையில கொடுத்துறேன்னு சொல்லிவிட்டா பொறுமையாக இருக்கிறார். நாட்கள் கடந்தன. ஊழியத்திற்கின்ற அழைப்பு வந்து பல இடங்களுக்கு போய் அடுத்து திருநெல்வேலி மாவட்டத்தில் டோனாவர் வந்து சேர்கிறார். அங்கு ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஒவ்வொரு பெண் பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் எல்லாருடைய கண்களை பார்க்கும் பொழுது அந்த கருவிழி கருப்பாகவே இருக்கிறது. ஆச்சரியப்படுகிறாள். அப்பொழுதுதான் தேவனுடைய திட்டத்தை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். கர்த்தர் எதற்காக என் கண் என் தாயை போல ப்ளூவாக இல்லை, பிளாக்காக இருக்கிறது சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு பெரிய நோக்கத்தை, ஒரு பெரிய ஊழியத்தை, ஒரு பெரிய திட்டத்தை ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்து விட்டார். அது என் கண்களுக்கு தெரியவில்லை. காலங்கள் வரும் பொழுது கர்த்தர் அதை காண்பித்து அங்கு கொண்டு வரும் பொழுது நானும் உங்களை போல ஒரு ஆள்தான் என்று சொல்ல முடிந்தது. எவ்வளவு பாக்கியம் பாருங்கள். பெரிய மாற்றத்தையும் பெரிய எழுப்புதலையும் அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருகிற ஒரு தாயாக இருந்து இன்றைக்கும் அந்த டோனாவர் ஃபெலோஷிப்பை நீங்கள் பார்க்க முடியும். அந்த அளவு ஆசீர்வாதத்தின் வாசலை ஏற்படுத்தி விட்டு போயிருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள். இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் செய்கிற காரியங்கள் முடிவில்லாமல் போய்கொண்டிருக்கலாம். எத்தனை நாட்கள் ஜபிப்பது, எத்தனை நாட்கள் காத்திருப்பது, எத்தனை நாட்கள் இப்படியே புலம்பிக் கொண்டிருப்பது, என்னதான் முடிவு எனக்கு தெரியலேன்னு சொல்லி முடிவெடுக்க முடியாமல், முடிவு தெரியாமல் அங்கலாய்த்துட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லிட்டீங்கன்னா காத்திருங்க. மாற்றமே உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், எல்லாம் ஏமாற்றமாக இருக்கலாம், இப்படியேதான் போகும் என்று சொல்லி நீங்கள் முடிவெடுத்திருக்கலாம். ஆனால் உங்கள் முடிவின்படி அல்ல, என் தேவன் எடுத்திருக்கிற செய்ய போகிற காரியத்தின் முடிவு மகிமையாக இருக்கும். அவருடைய கரத்தில் மட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து விடுங்கள். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, புதிய நாளை கிருபையாய் கொடுத்திருக்கிறேன். உடைய சமூகத்துல தாழ்த்தி வந்திருக்கிறோம் அப்பா. எங்கு பார்த்தாலும் முடிவெடுக்க முடியாத பிரச்சனைகள், முடிவில்லாத போராட்டங்கள், யுத்த மேகங்கள், இவ்வளவு காரியங்களை தேசங்கள்ல பார்க்கிறோம், குடும்பங்களில் பார்க்கிறோம், தனிப்பட்ட வாழ்க்கையில பார்க்கிறோம். ஜெபித்து சோர்ந்து போன உள்ளங்கள் தான் இன்றைக்கு ஏராளம். ஆண்டவரை பதில் கொடுக்கவில்லையே, ஆண்டவர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லையே, மாறிடும் என்று சொன்னார்கள், மாறவில்லை என்று சொல்லி பல விதத்திலே ஏமாற்றத்தோடு பொறுமை இழந்திருக்கிற பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்க நேரிடுமானால் என் ஆண்டவர் இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீராக, கலக்கத்தை எடுத்து போடுவீராக, வலதுகை பிடித்து தூக்கி நிறுத்தி தைரியம் கொடுப்பீராக. அற்புதங்கள் நடக்கட்டும். யோபு பொறுமையோடு இருந்தால் எல்லாவற்றையும் ரெண்டத்தின திருப்பிக் கொண்டது போல ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் காரியங்கள் நன்மைக்கு எதுவாக நடக்கட்டும். உங்களுடைய வார்த்தை சொன்னது போல நம்முடைய செயலின் முடிவு மகிமையாக இருக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். நடத்தும், பொறுப்படுத்திக் கொள்ளும். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.
ஆண்டோடைய கரத்திலே ஜெபித்து காரியங்களை கொடுத்து விடுவோம். ஆண்டோடைய செயலின் முடிவை பாருங்கள், அது மேன்மையாக இருக்கும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.